ராத்திரி போய் படுத்து உடல் மனசு ஓய்வில் நித்திரை அடையிறது தான் தூக்கம். தூக்கமின்மைங்கிறது ராத்திரி போய் படுத்த உடனே தூக்கம் வராமல் இருக்கிறதோ, இல்லை படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கப்போ நடுவில் எழுந்துச்சு திருப்பி தூங்க போக முடியாமல் கஷ்டப்படுறது. எப்பொழுதும் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு திரும்பி தூங்க முயற்சி பண்ணாலும் தூங்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் தான் தூக்கமின்மை. இது இந்த மாதிரியே தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாதிக்கும். இப்போ ஒருத்தருக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது அப்படின்னு சொன்னால் படுத்த உடனே தூக்கம் வராமலே இருக்கலாம். இல்லை அப்பப்போ சில பேருக்கு தூக்கம் போய் முழிச்சுக்கிட்டு திரும்பி தூங்க கஷ்டப்படலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் பல விதத்தில் இது பாதிக்கும். தூக்கமின்மை வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ மனசுக்கு கொஞ்சம் பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டுடுச்சுன்னா அது தூக்கத்தை பாதிக்கலாம். இல்லை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் போனால் தூக்கத்தை பாதிக்கலாம். மன ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால், இல்லை வாக்குவாதங்கள் அன்னைக்கு ஏற்பட்டிருந்தால் தூக்கமின்மை ஏற்படலாம். ஒழுங்கான தூக்கம் அப்படின்னா நம்ம இயற்கையோடு ஒன்றி இருட்டுறப்ப நம்ம தூங்கி விடியிறப்ப எழுந்திருக்கிறது தான் உடலுக்கு மிகவும் உகந்த ஒரு ஓய்வு. தூக்கமின்மை சொன்ன மாதிரி படுத்த உடனே தூக்கம் வராது. அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு முழிப்பு திருப்பி தூங்க போக முடியாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு காலம் தாழ்த்தி தூங்க போகிறது. 3வது பார்த்திங்கன்னா ரொம்ப விடிய காலையில் எழுந்திரிச்சுக்கிறது, திருப்பி தூங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தூங்க முடியாமல் இருக்கிறது. இப்படின்னு 3 வகையில் இது பாதிக்கும். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா நாள் பொழுதில் அப்பப்போ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது இன்னொரு விதமான தூக்கம் பாதிப்பு. ஆக இப்படியெல்லாம் ஒருத்தருடைய தூக்கத்தை அது பாதிக்கும். தூக்கத்தை பாதிக்கிறப்போ மூளையின் செயல்பாடு ரொம்ப ரொம்ப குறைவுபடும். ஞாபக சக்தி, கவனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்கிறது, கணக்கு போடுறது, பல விஷயங்களை யோசித்து ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுக்கிறது, உணர்ச்சி பூர்வமாக பார்த்திங்கன்னா எப்பொழுதும் எரிச்சல் படுறது, கோவப்படுறது, மற்றவங்க மேலே பொறுமை இல்லாமல் இருக்கிறது, அப்படின்னு பல வகையில் உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் அவர்களை பாதிக்கும். உடல் அதிகமாக பாதிக்கப்படும். அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படலாம், அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படலாம், அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படலாம். ஸோ தூக்கமின்மை பல உறுப்புகளை பாதிக்கும். கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கிறது, நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு பசங்க தூங்காமல் இருக்கிறது, வேலை செய்பவர்கள் அதிகாரியை சந்தித்து ஏதோ பேசணும் அப்படின்ற ஒரு மன இறுக்கத்தினால தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் குறுகிய கால தூக்கமின்மை. நீண்ட கால தூக்கமின்மை எப்பொழுதுமே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு அது ஒரு அறிகுறியாக இருக்குன்றது தான் அர்த்தம். இப்போது பதட்டம், அதிகமான பதட்டப்படக்கூடியவர்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். அதிகமாக கவலைப்படுறவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். மனத்தளர்ச்சி, டிப்ரெஷன் சொல்கிறோமே, அதுலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். அதே மாதிரி சைக்கோசிஸ், மன குழப்பமுள்ள ஒரு சூழ்நிலையில் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனோட ஆரம்ப சூழ்நிலை தூக்கமின்மையில் தான் ஆரம்பிக்கும். மன அழுத்தம் முதல்ல பாதிக்கிறது தூக்கத்தை தான். ஒன்று, தூக்கத்தை அதிகப்படுத்திடும். எந்த நேரமும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க, பகல்லையும் தூங்குவாங்க, ராத்திரிலையும் தூங்குவாங்க, எந்த நேரமும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவாங்க. ராத்திரி
மொத்தமும் தூங்காமல் இருப்பாங்க. அப்படியே எழுந்துச்சு போய் வேலையை பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தா திருப்பி தூங்காமல் அப்படின்னு ஒரு ஒரு வார போக்கில் போயிட்டுருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிடமோ இல்லை ஒரு 15 நிமிடமோ ராத்திரி அப்படி படுத்திருக்கப்ப தூங்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு தூங்கின மாதிரி தெரியாது. இன்னொன்று, அந்த தூங்கி எழுந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ மனத்தளர்ச்சி வந்து முதல்ல பாதிக்கக்கூடியது வந்து தூக்கத்தை தான். ஒன்று அதிகமாக தூங்கலாம், இல்லை முன்னுக்கு மாறா ரொம்ப குறைவாக தூங்கலாம். அலுவலக டெட்லைன் தூக்கமின்மை உருவாக்கும். ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இப்போது வந்திருக்கிறதுல வந்து பசங்க பார்த்திங்கன்னா அதிகமான ஈடுபாடு. ராத்திரியெல்லாம் அதை பார்த்து 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 நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட புகார் சொல்கிறாங்க. பசங்க வர்றப்போ ஒரு தெளிவான மனநிலையிலேயே இல்லை டாக்டர், அவங்க நம்ம ஒன்று பேசினா அவங்க தெளிவாகவே கேட்க முடியாத ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ராத்திரியெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்து அவங்க படிப்பும் இதனால் கஷ்டப்படுது, கிளாஸில் வந்து அவங்களால கவனிக்கவும் போக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதனால தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் தினசரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால தூக்கம் இல்லாமல் செயல்படுறவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி காத்தால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தேன், எத்தனை மணிக்குமா ராத்திரி தூங்க போனேன்னு சொன்னேன், 4 மணிக்குன்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் கட்டாயம் உடலையும் மனதையும் அதிகமாக பாதிக்கும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் தூக்கத்துக்கு அதிகமாக உதவுறது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு மற்ற செயல்கள் எல்லாம் நிறுத்திட்டு நம்ம ஓய்வாக போய் படுத்து மற்ற விஷயங்களில் செயல்படாமல் கண்ணை மூடி ஓய்வு எடுக்கிறது மூலமாக நம்ம தூக்கத்தை வரவழைக்கலாம். அப்படி இல்லாமல் டிவி பார்த்துட்ருக்கிறது, கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்கிறது, மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும். ஒரு நரம்பியல் டாக்டரை கட்டாயம் பார்க்கணும். அவங்க வந்து இஇஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எதனால் தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு உடல் ரீதியான காரணங்கள், மூளை சம்பந்தமான காரணங்கள், இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மனோதத்துவ நிபுணர்கிட்ட அனுப்புவாங்க. அவங்க வந்து மன ரீதியாக இவங்களுக்கு என்ன உளைச்சல் இருக்குது அப்படின்னு பார்த்து தேவை இருக்குமானால் மருந்து கொடுப்பாங்க. இல்லாட்டி பயிற்சிகளின் மூலமாக அவங்களுக்கு இந்த தூக்கமின்மையை சரி பண்ணுவாங்க.